அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றின வீடியோ தான் இந்த பதிவு. நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய கால சமயத்தில் கோவில்களில் ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு 10 பேர் இப்படி தான் 27 சுற்றுகள் சுற்றி வழிபாடு பண்ணுவாங்க. ஆனால் நான் வீடியோ பேசி அது நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் சமூக வலைதளங்களில் ஷேர் ஆன பிறகு இந்த 1.5 வருஷமாக எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு 100கணக்கான பேர் 27 சுற்றுகள் சுற்றி வழிபாடு பண்ணுறாங்க. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அம்மா அவங்க வீடியோ பார்த்துட்டு நாங்கள் எங்கள் ஊரில் சிங்கப்பூரில் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுறோம், மலேசியாவில் தொடர்ந்து பண்ணுறோம், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட போய் நாங்கள் 27 சுற்றுகள் சுற்றி வழிபாடு பண்ணிட்டு போகிறோம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளவு நாளாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி யாருக்குமே தெரியலையே, நிறைய பேருக்கு தெரியலையே, திடீர்னு பாதியில் தானே இந்த வழிபாடு வந்திருக்கு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. என்னோட வீடியோ பார்த்துட்டு கோவிலுக்கு போனவங்களே கூட அம்மா இந்த மாதிரி கேட்குறாங்கம்மா, இதுக்கு நாங்கள் என்னம்மா சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கான பதில் இந்த பதிவு. எப்போவுமே என்னுடைய வீடியோக்களில் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன், நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா அது நம்முடைய பக்தி இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் நமக்கு சொன்ன விஷயங்களை தான் நான் பரிகாரமாக என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மற்றவங்களுக்கு சொல்வேனே தவிர ஆதாரம் இல்லாத எந்த ஒரு செய்தியையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி முதல்ல நமக்கு சொன்னவர் சத்குரு ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள், வேங்கடராம சித்தர். அவர் தான் முதல்ல விஷ்ணுபதி புண்ணிய காலம் பற்றி மக்களுக்கு சொல்கிறார். அதை நான் படித்து இதை நாம் செய்யலாம் அப்படின்னு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணுறேன். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுகளையும் செய்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் தெரியும். நான் அதை செஞ்ச பிறகு எனக்கு ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சது. அப்போ தான் நான் யோசித்தேன், இதை நம்ம மற்ற மக்களுக்கு சொல்லுவோமே, எவ்வளவோ பேர் நம்ம கஷ்டம் தீராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்களே, எப்போ தான் என் கஷ்டம் தீரும், எப்போ தான் என் தலையெழுத்து மாறும், நான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேனா, நான் நல்லா வர மாட்டேனான்னு எத்தனை மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நாம் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செஞ்சு நமக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு நான் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். அது நிறைய பேரை போய் சேர்ந்தது, அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சத்குரு ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் என் மூலமாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடை பற்றி மக்களுக்கு நிறைய சொல்ல வச்சிருக்கிறார் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டால் நிச்சயமாக இருக்குது. முதலாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி மக்களின் நன்மைக்காக சொன்னவர் வேங்கடராம சித்தர். இப்போ அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடுனா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த நாட்களில் தமிழ் மாதங்கள் இருக்கு இல்லையா, இதில் வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதங்களின் முதல் நாள் இரவு 1:30 மணிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று பெயர். அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த பெருமாள் சங்கு சக்கரதாரியாக இருந்தால் இன்னும் சிறப்பு, அங்கே போய் 27 சுற்றுகள் சுற்றி நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எவ்வளவு ஒரு மோசமான காலகட்டமாக இருந்தாலும், வாழ்க்கை முழுக்க வறுமையில தான் இருக்கணும், வாழ்நாள் முழுக்க கடனில் தான் இருக்கணும், தரித்திரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு ஜாதகப்படி நமக்கு விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி தருகிற வல்லமை விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டுக்கு உண்டு. அதனால இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்பது நம்பிக்கை. நிறைய பேர் இதை பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிற நவம்பர் 16 சனிக்கிழமை வருது. அன்னைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க.
கையில் 27 பூக்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு சுற்றி வலம் வந்த பிறகு கொடிமரத்தோடு சேர்த்து கருவறையை சுற்றி வலம் வந்த பிறகு முதல் சுற்று முடிஞ்ச உடனே ஒரு பூ எடுத்து கொடிமரத்துக்கிட்ட வைங்க. அதே மாதிரி 2வது சுற்று, 3வது சுற்று, இப்படி 27 சுற்றுகள் சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வலம் வருகிற போது உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய நாமங்களை சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்க, அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, ராமான்னு சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த பெருமாளினுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். 27 சுற்றுகள் சுற்றி முடிந்த பிறகு பெருமாளை கோவிலில் போய் பார்த்து வழிபாடு பண்ணி உங்கள் பிரார்த்தனையை சொல்லிட்டு வாங்க. யார் ஒருவர் தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கு. வருகிற நவம்பர் 16ஆம் தேதி நம்பிக்கையோட விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.